கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. இந்த நாள் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆசீர்வாதமான நாள், சிறப்பான நாள். தூய பணிமய மாதாவை நினைவு கூர்ந்து விழா கொண்டாடுகிற இந்த நாளில் அந்த தேவத்தாயினுடைய பரிந்துரையை வேண்டி ஜெபிக்கிற நாள். ஏராளமான பக்தர்கள், விசுவாசிகள் தூத்துக்குடி பணிமய மாதாவினுடைய திருத்தலத்தை நோக்கி படையெடுத்து வருகிற வேளையில் அங்கு வருகிற எல்லா பக்தர்களுடைய குறைகளை களைகின்ற, வேண்டுதல்களை நிறைவேற்றுகிற, மன்றாட்டுகளுக்கு செவி கொடுக்கிற அற்புத தாயாக தூய பணிமய மாதா இருக்கிறார். மகனே, மகளே, இன்று இந்த தேவத்தாயிடத்தில் நீ என்ன பரிந்துரைக்காக வேண்டி ஜெபிக்கிறாய்? உன் மகனுக்காகவா, உன் மகளுக்காகவா, உன் கணவனுக்காகவா, உன் மனைவிக்காகவா, உன் தொழிலுக்காகவா, உன் வியாபாரத்திற்காகவா, உன் பயணத்திற்காகவா? எதற்காக இந்த தேவத்தாயிடத்தில் நீ ஒரு விண்ணப்பம் செய்கிறாய்? இதோ இந்த திருப்பலியின் வழியாக அன்னை மரியாள் தூய பணிமய மாதா நம் ஒவ்வொருவருக்காக தன் மகனிடத்தில் பரிந்து பேசப் போகிறார். எப்படி கானாவூர் திருமணத்தில் பரிந்து பேசினாரோ அதே பரிந்துரையின் தாய் நம் ஒவ்வொருவருக்காக இத்திருப்பலியில் பரிந்துரைக்க இருக்கிறார். எனவே பக்தியோடு அந்த தாயினுடைய இரக்கத்திற்காக வேண்டி மன்றாடுவோம், அவரிடத்தில் சரணாகதியாகுவோம். நிச்சயமாய் ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு அற்புதத்தை, நிச்சயமாய் ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு புதுமையை, நிச்சயமாய் ஆண்டவர் இயேசு இந்த திருப்பலியின் வழியாக நாம் அவருக்கு ஒரு சாட்சியாக மாறக்கூடிய வல்லமையை தரப்போகிறார். அதற்காக கடவுளுக்கு முழு மனதோடு நன்றி சொல்லி இந்த திருப்பலியின் வழியாக ஜெபிப்போம். இந்த மறை உரையை கேட்க நம் செவிகளையும் இதயத்தையும் திறப்போம். ஆமென். கன்னிமரியே, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீர் ஆண்டவராகிய உன்னத கடவுளின் ஆசி பெற்றவர். ஏனெனில் உமது புகழ் மாந்தரின் வாயிலிருந்து ஒருபோதும் நீங்கா வண்ணம் அவர் உமது பெயரை பெரிதும் உயர்த்தியுள்ளார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் தூய பணிமய மாதாவினுடைய பெருவிழாவில் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் தூய பணிமய மாதாவினுடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். தூய பணிமய மாதாவினுடைய பெயருக்கு பின்னால் 3 மிகப்பெரிய மகத்தான உண்மைகள் அடங்கியிருக்கிறது. முதலாவது, தாயின் இரக்கம். தூய பணிமய மாதா என்றாலே தாயினுடைய இரக்கம் அதில் வெளிப்படுகிறது. பாவிகளுக்காக பரிந்துரைக்கிற அன்னையாக தூய பணிமய மாதா இருக்கிறார். எசாயா புத்தகம் 1வது அதிகாரம் 18வது இறை வார்த்தையில், உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாயிருக்கின்றன, எனினும் உறைந்த பனிபோல் அவை வெண்மையாகும் என்று உரைக்கிறது. ரோமை நகரில் கிபி 352 அது ஒரு கோடை காலம். அந்த கோடை காலத்தில் ஜோவானி என்கிற ஒரு செல்வந்தருக்கு அன்னை மரியாளினுடைய காட்சி வெளிப்படுகிறது. என்ன காட்சி? அருகில் இருக்கின்ற அந்த மலைக்கு நீ செல்ல வேண்டும், அங்கு நான் உனக்கு ஓர் அடையாளத்தை வெளிப்படுத்துவேன். இந்த காட்சியை அவர் கண்டவுடனே அவருக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படுகிறது. அந்த இடத்தில் விரைவாக ஓடி அது என்ன அடையாளம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு செல்லுகிற போதுதான் கோடை காலத்தில் அந்த இடத்தில் வெண்மையான ஒரு பனிமூட்டம் சூழ்ந்திருப்பதை கண்டு வியந்து போகிறார். அந்த இடத்தில்தான் அன்னை மரியாளுக்கென்று ஒரு திருக்கோவில் கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற வெளிப்பாடு அருளப்படுகிறது. இந்த செய்தியை உள்வாங்கிக் கொண்டு, இந்த காட்சியை தன் உள்ளத்தில் வைத்துக்கொண்டு திருத்தந்தையை சந்திப்பதற்காக போகிறார் இந்த செல்வ பிரபு. அப்பொழுது திருத்தந்தையாக இருந்த லிபேரியுஸ் அவர்கள்
இதை கேட்டவுடனே மிக வியப்புடன் அவருக்கு அதே நாளில் கனவில் காட்சியை தருகின்ற அன்னை மரியாள் இதே அடையாளத்தை எடுத்து சொல்லியிருக்கிறார். இதனால் வியந்து போன திருத்தந்தை அவர்கள் அந்த இடத்தில் ஒரு பேராலயம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என உறுதி பூண்டு அன்னை மரியாளுக்கென்று அந்த பேராலயமானது நேர்ந்தளிக்கப்பட்ட நாள்தான் இந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி. என் அன்பிற்குரியவர்களே, ரோம் நகரில் பனி பெய்த அந்த இடத்தில் ஒரு மிக பெரும் பசிலிக்கா உருவாகி இருக்கிறது. பனி என்றாலே தூய்மை, குளிர்ச்சி, பாவத்தை கழுவுவதின் அடையாளம். தூத்துக்குடியில் கடல் கொந்தளிப்பிலிருந்து மீனவர்களை காப்பாற்றிய தூய பனிமய மாதா, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விதமான அழுக்குகளிலிருந்து, கரைகளிலிருந்து, பாவ கரைகளிலிருந்து அவர் நம்மை தூய்மைப்படுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்மை அழைத்து செல்லுகிற பரிந்துரையாளராக அன்னை மரியாள் இருக்கிறார். எனவேதான் தூய பனிமய மாதாவை இரக்கத்தின் தாய் என்று நாம் அழைக்கிறோம். இரண்டாவது, கீழ்ப்படிதலும் விசுவாசமும். அடையாளத்தை நம்பிய பனி போன்ற ஒரு எளிமை. திருத்தந்தைக்கும் ஒரு செல்வந்தருக்கும் ஒரே இரவில் காட்சி தருகிற அன்னை மரியாள் ஆகஸ்ட் மாதத்தில் பனி பெய்யும் என்கிற அடையாளத்தை குறித்து காட்டுகிறார். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 38வது இறைவார்த்தையில், இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்ன அன்னை மரியாள் நமக்கு கற்றுத்தருகிற முதல் பாடம் என்பது கீழ்ப்படிதல் தான். பனி பெய்யுமா என்று கேட்காமல், அந்த இடத்தில் கோடை காலத்திலும் பனி பெய்யுமா என்று கேட்காமல், ஆண்டவர் சொன்னால் அது நடக்கும் என்று கீழ்ப்படிவதே மிகச்சிறந்த விசுவாசம். மிகச்சிறந்த ஒரு விசுவாசம். நம்முடைய குடும்பத்திலும் கூட சில நேரங்களில் இது நடக்காது, நிச்சயமாய் இது ஆகவே ஆகாது என்று சொல்லி பல நேரங்களில் நாமும் விசுவாசத்தை விட்டுருவோம், நம்பிக்கையை கைவிட்டு விடுவோம். ஆண்டவருடைய வல்லமை இருந்தால், சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருந்தால், ஆக இயலாத, முடியாது என்று சொன்ன எல்லாமும் நம் வாழ்க்கையில் நடக்கும். கீழ்ப்படிதலும் விசுவாசமும் ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிதலும் விசுவாசமும் இருந்தால் நாம் நினைத்த காரியத்தை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். அதற்காக பரிந்துரை செய்கிறார் தூய பனிமய மாதா. மூன்றாவது, தாயினுடைய பாதுகாப்பு. தூய பனிமய மாதாவினுடைய பாதுகாப்பு எதற்காக? இனம், மதம், மொழி எல்லாவற்றையும் கடந்து இன்றைக்கு தூத்துக்குடியில் அவ்வளவு லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி வருகிறார்கள். ஏன்? என்ன காரணம்? எவ்வளவோ பெரிய பிரசங்கிகள் எல்லாம் இருக்கிறாங்க, எவ்வளவோ பெரிய நற்செய்தியாளர்கள்லாம் இருக்கிறாங்க. பிரிவினை சபையை சார்ந்தவர்கள் பெரும் பெரும் திரளான கூட்டத்தை கூடுகிறார்கள். நற்செய்தி பெருவிழா, அபிஷேக திருவிழா, அற்புதத்தின் நாள் என்றெல்லாம் சொல்லி அழைப்பு கொடுக்கிறார்கள். ஆனாலும் தேவ தாயினுடைய திருத்தலங்களுக்கு கூடுகிற பக்தர்களை விட நிச்சயமாக அங்கு ஒருபோதும் கூடுவதில்லை. அன்னை மரியாளினுடைய அழைப்பும் அரவணைப்பும் பாதுகாப்பும் என்பது அத்தகைய சிறந்ததாக இருக்கிறது. தூத்துக்குடி கடல் தாய் என்றே பனிமய மாதா அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் புயல், சுனாமி போன்றவை அந்த கடல் பகுதிகளில் அடிக்கடி ஏற்படுவதுண்டு. மீன்பிடிக்க போகும்போது இப்படிப்பட்ட ஆபத்துகள் நிச்சயமாய் நிறைந்திருக்கும். ஆனால் பனிமய மாதாவே அவர்களை காப்பாற்றி பத்திரமாய் வாழச் செய்கிறார். கோடை வெப்பத்திலும் கூட இந்த ஆலயம் மிக மிக குளிர்ச்சியாக காணப்படுமா. இதற்கென்று அற்புதமான ஒரு வரலாறு இருக்கிறது. 1535வது ஆண்டில் இந்த ஆலயம் முதலில் ஒரு சிறிய ஆலயமாக கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஒரு சிறிய முயற்சி. போர்ச்சுகீசியர்களுடைய வருகை, அவர்கள்
கப்பலில் பயணம் செய்கிற போது அந்த கப்பல் உடைகின்ற தருணத்தில் ஒரு பெண்ணினுடைய காட்சியானது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியினுடைய அடையாளமாக அவர்கள் கரைக்கு வந்து சேர்ந்தவுடனே ஒரு சிலுவையை அடையாளமாக முதலில் நட்டிருக்கிறார்கள். அதன் பிறகு 1582 தான் அந்த இடத்தில் ஒரு சிறிய ஆலயத்தை கட்டி எழுப்பியிருக்கிறார். யாருங்க? அங்க இருக்கிற மீனவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என்று போர்ச்சுகீசியர்களால் அது முதலில் கட்டப்பட்டிருக்கிறது. பனிமய மாதாவினுடைய சுரூபம் அந்த ஆலயத்தில் 1582 வைக்கப்பட்டது. பிரியமானவர்களே, அந்த இடம் மிகவும் புகழ்பெற்றதாக பிரசித்தி பெற்ற பேராலயமாக வருவதற்கு மிகச்சிறந்த காரணமாக இருந்தவர்தான் அங்கு பங்கு தந்தையாக இருந்த அருட்தந்தை விஜுலியஸ் மான்சி என்பவர். விஜுலியஸ் மான்சி அவர் பல போராட்டங்களுக்கு மத்தியில், சவால்களுக்கு மத்தியில், டச்சுக்காரர்களுடைய அழிப்பு அடக்குமுறைகளுக்கெல்லாம் மீறி தூய பனிமய மாதாவின் மீது மிகுந்த நம்பிக்கை விசுவாசமும் கொண்டிருந்தார். அப்படிதான் அவருடைய அறையில அந்த சுரூபம் பத்திரமா பாதுகாக்கப்பட்டிருந்த தருணத்தில் அடைமழை பெய்திருக்கிறது. இப்ப நான் இந்த மறைவுரையை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது கூட அடைமழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, அப்படிதான் அந்த குருவானவருடைய இல்லத்திற்குள் அடைமழை பெய்ய தொடங்கிய உடனே அங்கிருந்த அந்த சுரூபமானது உடைந்து போகக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய இடியின் தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அங்க உள்ள இருந்த எல்லா படங்களும் சிதறி போயிருந்த நிலையில் அந்த குருவானவரும் மயக்கமுற்று கீழே விழுந்திருக்கிறார். ஆனால் அதிகாலை பொழுதினில் எல்லா சிதறி கிடந்த போதும் கூட தூய பனிமய மாதாவினுடைய சுரூபம் மட்டும் எவ்வித பாதிப்பும் இன்றி அந்த முகத்தில் மட்டும் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த சுரூபம் பத்திரமா இருந்ததின் பேரில் அன்னை மரியாளுடைய அற்புதத்தை, காட்சியை அந்த பங்கு தந்தையும் அங்கிருந்த எல்லா மக்களும் கண்டுணர்ந்திருக்கிறார். அதன் பேரிலேயே பிரியமானவர்களே, அருட்தந்தை விஜுலியஸ் மான்சி அவர்கள் 17ஆம் நூற்றாண்டில் 1713 ஆண்டு மிக பெரும் ஒரு ஆலயமாக அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பியிருக்கிறார். 1982 திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் இந்த ஆலயத்தை மைனர் பெசிலிக்காவாக உயர்த்தி இருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி மிக பெரும் கொண்டாட்டமாக திருவிழா ஏறெடுக்கப்படுகிறது. பல லட்சக்கணக்கில் மக்கள், பக்தர்கள் ஒன்றாக கூடி வந்து அன்னையினுடைய தேரை இழுத்து ஆசீர்வாதங்களை பெற்றுச் செல்கிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, திருப்பாடல் 91:4 இறைவார்த்தை சொல்கிறது, உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், தம் சிறகுகளால் அவர் உம்மை அரவணைக்கின்றார். ஆம், இன்றைய நம்முடைய வாழ்க்கையில் கூட பல கஷ்டங்கள், நெருக்கடிகள், கடன் பிரச்சனைகள், நோய்கள், குடும்ப சுமைகள் இருக்கிறது. இந்த தேவத்தாய் தூய பனிமய மாதா தன் மேல் உடையினுடைய போர்வையால் நம்மை அணைத்து அரவணைத்து நம்மை பாதுகாக்கிறாள். நம் தேவையை நிவர்த்தி செய்கிறார், நமக்கு குளிர்ச்சி ஊட்டுகிறார். அந்த பனிமய தாயிடத்தில் நம்மை முழுவதுமாக அர்ப்பணம் செய்தவர்களாய் ஆண்டவருடைய நல்லாசிரை பெற்று அவரின் சாட்சிகளாக வாழ தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமென்.